வாழ்க்கை என்றால் என்ன? நாம் வாழ மறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிஜமாக எப்படி நாம் வாழணும், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பக்கத்தில் வைத்து எப்படி அவர்கள் அரவணைக்கணும், எந்த மாதிரி அவர்களை நாம் வளர்த்தால் அவர்கள் நல்லவர்களாக மாறுவாங்க என்ற சிந்தனையை எனக்கு முடியுமான இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் ஒரு அடிப்படையை சொல்லுது. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எல்லா பிள்ளைகளும் நேச்சுரலான நார்மலான ஒரு நிலைமையில பிறக்குது, ஃபித்ரால பிறக்குது. அபவானி யுமஜிசானி வஹிதானி யுனஸ்ஸிரானி. தாயின் தகப்பனை என்ன பண்றாங்கன்னா யூதர்களா மாத்தணுமா, தாய் தகப்பனுக்கு மாத்தலாமா? நான் கிறிஸ்தவரா மாத்தணுமா, தாய் தகப்பனுக்கு மாத்தலாமா? பிள்ளைகளை பொறுத்தளவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நீங்கள் விரும்பிய விதத்தில் அவர்களை வளர்க்கலாம். அவங்க எம்டி ஃபைல் இந்த உலகத்தில் அவங்க பிறக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ரெண்டு, அதாவது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டால் எல்லாரும் ஆங்கிலம் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் தான் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். உலகத்துக்கே எந்த ஊருக்கு போனாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா சமாளிச்சிடலாம் அப்படின்வாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் என்பது சிரிப்பும் அழுகையும் தான். ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த குழந்தைக்கு ரெண்டு விதமான அந்த மொழிகள் தான் தெரியும். ஒன்று சிரிக்க தெரியும், அடுத்தது அழ தெரியும். சிரிக்கிற இடத்துல அழுதால், அழுகிற இடத்துல சிரித்தால் அந்த குழந்தை வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. பசிக்குது, தாயை பார்த்து சிரிச்சா ஓ பசியே இல்லை போல, பேசாம தூங்கட்டும், சிரிச்சு சிரிச்சிருக்கேன்னு வாங்க. அந்த குழந்தை அழுது சொல்லும் எனக்கு பசிக்குது, அது அல்லாஹ்வா கொடுத்த உணர்வு. அந்த குழந்தையை சிரிச்சு சொல்லும் ஓ எனக்கு இப்போ ஓகே, நீங்க என்னை சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னு சொல்ல வாயால் சொல்ல தெரியாததை அந்த குழந்தை ஒரு சிரிப்பில் சொல்லும். அன்புக்குரியவர்களே, இப்ப என்ன இஸ்லாம் சொல்லுது என்று சொன்னா, இப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு வேற எதுவும் தெரியாது. நீங்க எதை போடுறீங்களோ அதுதான் உங்க மனசுல இருந்து வெளியாகும். நீங்க எதை உங்களுக்குள்ள நுழைக்கிறீங்களோ அதுவா என்ன ஆகும், அவர்கள் அந்த உருவத்தை நீங்க பார்க்கலாம். எதையெல்லாம் போட்டோமோ, சில இடத்துல நம்ம போய் பயிர் செய்யறோம், எந்த விதையை போட்டோமோ அதான் முளைக்கும். அதே மாதிரி தான் இந்த பிள்ளைகள் மனதில் எதை நாம் போடுகிறோமோ அதுதான் முளைக்குமா. இவ பாருங்க, தாய்மார்கள் நிறைய கவலைப்படுவாங்க, எங்க புள்ள படிக்குது இல்லையே, எவ்வளவு சொன்னாலும் அவர் விளங்குறாரு இல்லையே, எப்ப பார்த்தாலும் கூத்தும் கும்பலாமா இருக்குது அப்படின்னுவாங்க, எங்க புள்ள புக்க தொடுறதே இல்லையே. நான் என்னை பொறுத்தளவுல அவர்களுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறேன். நிஜமாக உங்க புள்ள ஏண்டா உங்களை அப்படியே ஜிப் பண்ணி அப்படி சுருக்கி பார்த்தீங்கன்னா அதான் உங்க புள்ள. உங்களையே ஜிப் பண்ணி அப்படி சுருக்கி பார்த்தா அதான் புள்ள. படிக்கலண்டா நீங்க படிக்கல. ஏன் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எல்லாரும் ஃபித்ரா என்ற நிலைமையில் பிறக்கணும். ஃபித்ரான்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற உணர்வோடு, அந்த உணர்வு மட்டும் அவங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டான், நான் உங்க ரப்பு இல்லையா? நான் ரப்பு தானே, ஆமா ரப்பு தான் என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் மனதில், எல்லோருடைய மனதிலும் இறைவன் மேலே இருக்கிறான் என்ற சிந்தனை இருக்கிறது. இது ரீடர் டைஜஸ்ட் ஒரு மேகசின்ல என்ன பண்றாங்கன்னா, அதுல ஒரு ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த ஆள் மனதில் எல்லோருக்கும், நாஸ்திகனுக்கு அது இருக்கு என்பதை ப்ரூஃப் பண்ற ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. என்னன்னா, அங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் பாடம் நடத்துற நேரம், இறைவன் எல்லாம் அப்படி ஒண்ணு இல்லையே, எங்கப்பா அல்ல இறைவனை கண்டிக்கலாம் நீங்க, அப்படி கடவுள் ஒன்றும் இல்லை என்று பிள்ளைகள் பேசுற நேரம் ஒரு கிறிஸ்தவர் இவர் என்ன பண்றாருன்னு ஒரு சின்ன பிளைட்டை செட் பண்ணி அதுல ஒரு டூர் போறதுக்கு ரெடி பண்றாரு. பைலட்ட சொல்றாரு, நீ போய் கொஞ்ச நேரத்துல சொல்லு கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிரு. நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், நீ கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிரு, பிறகு சொல்லு கண்ட்ரோல் கிடைச்சிட்டு, நான் அதுக்குள்ள அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சிருவேன்றாரு. பைலட் சொன்ன மாதிரி மேல ஏத்து கொஞ்ச நேரத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டான். இப்ப கண்ட்ரோல் இல்ல, ரெண்டு வட்டி வெட்டிருப்பான் போல, உள்ளவெல்லாம் மேல பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் ஓன்னு நெஞ்ச பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் அறிவிக்கிறான், now I am gained the control. ஓ கண்ட்ரோல்லாம் கிடைச்சிருப்பா, எல்லாம் ஓகே. ஓ மை குட்னஸ், ஓ இப்பதான் எல்லாரும் நார்மல் ஆகிட்டாங்க. இவர் அந்த வீடியோ போட்டு காட்டி கேட்கிறாரு, பிறகு நீ விழ போறது கீழே கடல்ல, அது என்ன வானத்து மேல பாக்குற, நீ பிளைட்ல உனக்கு என்ன விளங்கும், முகடு தான் தெரியும்,
நிஜமாக நீ பார்க்க வேண்டியது விழுகிற இடத்து தான். எட்டி எட்டி பார்க்கணும், எங்கேயா விழுகிறோம், ஏதாவது பிடிப்பானான்னு பார்க்கணும். ஆனா நீ பார்த்தது மேல். ஏன்? உன் ஆள் மனசுல சொல்லுது, எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வந்தா தெரியாமலே மேல பார்த்துருவோம். அதுதான் ஃபித்ரா. அல்லாஹ் ஒருவன் மேல இருக்கிறான் ஆள் மனதில் ஒளிஞ்சு இருக்கிற அந்த சிந்தனை, அதை வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த மாதிரி பிள்ளைகளை பிறக்க விடுறானா, அந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன்னு கொடுக்கிறான். இவங்க எதை போட்டு வளர்க்கிறாங்களோ அது மாதிரியே அது வளர்ந்துரும். அன்புக்குரியவர்களே, அப்ப என்ன, நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு பெருசா கஷ்டப்படலாம் தேவையில்லை. முதல் பாடம் எங்க உங்க பிள்ளைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல் பாடம் வீட்டில் தான் நடத்தணும். அது என்ன? ஒன்றுமே இல்லை, படிச்சு கொடுக்கிறேன்னு ஒண்டி இல்லை. நல்லா பாருங்க, இந்த மூளை ரெண்டு வகை, ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று வலது மூளை, அடுத்தது இடது மூளை. வலது மூளை என்றா இந்த செக்ஷன் அப்படியே இமோஷனல் ரைட் வாங்க, சரியான இமோஷன், அதாவது அன்பு, பாசம், அரவணைப்பு, சிரிப்பு எல்லாமே இந்த வலது மூளை. இதுக்கு சொல்லுவாங்க இமோஷனல் ரைட். இது இடது மூளை, இது லாஜிக்கல் லெஃப்ட். இது இடது மூளையை பொறுத்தளவில் தர்க்க ரீதியா மட்டும் சிந்திக்கும். அதாவது இப்படி நடந்தா இப்படி நடக்கும், இப்படி நடந்தா இப்படி நடக்கும் என்று தர்க்க ரீதியாக சிந்திக்கும். இப்ப என்ன உங்க புள்ள படிக்கிறாங்கன்னா என்ன, இந்த சிலபஸ் எதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எது எப்படி செய்வோம் தெரியுமா? அவர் செய்யறாரு அதனால நம்ம செய்யணும், அவர் புள்ள ஸ்கூல் போகணும் நம்ம புள்ள ஸ்கூல் போக கூடாதா, இப்படி நினைக்கிறாங்க. அவர் கூட 3 மாடி, நான் 4 மாடியாவது கட்டணும். ஏனென்றா நம்ம சிந்தனை அடுத்தவரை பார்த்து உருவாகுது. ஆனா ஆக்சுவலி ஏன் படிக்கிறாங்க, எதுக்கு அவங்க படிக்கணும், இது தாய்மார்களுக்கும் தெரியாது, அநேகமாக படிச்சு கொடுக்கிற டீச்சர்ஸுக்கும் தெரியாது. ஏண்டா சில பேர் அப்படியே கணக்கு போட்டே பாக்குறாங்க. உண்மைதானே? நாங்க சில நேரம் கொஸ்டின் கேட்பேன், சும்மா உட்கார்ந்து அவங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கே கொஸ்டின் கேட்பேன். ஏனெண்டா, எப்ப நீ படிக்கிறாய், கணக்கு படிக்கிறாய், அதுல நிறைய பாடம் இருக்குது, அல்ஜிப்ரா இருக்குது, XY என்ன போடுறாய், என்றைக்காவது உன் வாப்பா கூப்பிட்டு XY அல்ஜிப்ரா படி, எனக்கு ப்ராஃபிட் லாஸ் காட்டு கேட்டிருக்கிறாரா? சயின்ஸ் பாடம், 2 பேர் கல்யாணம் திருமணம் முடிக்கிறாங்க, கணவனும் சயின்ஸ் டீச்சர், மனைவியும் டீச்சர், 2 பேருமே திருமணம் முடிக்கிறாங்கன்னு வைங்களேன். இவங்க 2 பேரும் வீட்டுல இப்ப சயின்ஸ் படிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரியில வரும் ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் டை ஆக்சைடு, ஃப்ளோரின், இப்படி படிக்கணும். இப்ப தண்ணி என்ன, தண்ணி இல்லையே சயின்ஸ்ல, H2O அப்படிதானே கேட்கணும், துப்பு, சோடியம் குளோரைடு, NaCl, K2MnO4 இப்படிதான் வரணும். இவர் வீட்டுல வந்து H2O 100 செல்சியஸுக்கு வச்சுதாமா, கொஞ்சம் கக்கல்மா NaCl கொஞ்சம் போட்டு இப்படி கேட்டாரா? எவனாவது வீட்டில் இப்படி சயின்ஸ் படிச்சு போட்டு H2O 100 செல்சியஸ் இது சோடியம் குளோரைடுன்னு பேசினார்களா? அப்படி கேட்டா கூட ஒரு மாதிரி என்ன H2O கேட்கிற மூளை சரியில்லைன்னு கேட்பான். அவர் சயின்ஸே படிச்சு எனக்கு புண்ணு இருக்குது, K2MnO4 கொஞ்சம் தாப்பா, அப்படி கேட்க மாட்டார்கள். ஏனெண்டா, அப்ப நான் கேட்கிறேன், நான் வந்து ஒரு கொரியன் லாங்குவேஜ் படிச்சுட்டேன், உங்க முன்னாடி வந்து பேசுறேன், இதால் எனக்கு என்ன பிரயோசனம்? கொரியன் லாங்குவேஜ் படிச்சதுனால என்ன பிரயோசனம்? ஒரு விஷயம் எனக்கு பயன்படுமாக இருந்தால் மட்டும்தான் அதை படிக்கணும். எனக்கு பிரயோசனம் இல்லாட்டி எங்க நாட்டில் அந்த மொழி யூஸ் பண்ண தேவையில்லைண்டா, நான் போய் மையங்கன காட்டில் உட்காந்து மம்போச்ச கம்போச்ச எல்லாம் படிச்சுட்டு வந்து கொழும்புல உட்காந்து மம்போச்ச ரட்ட போச்சு படக்கிண்ண போச்சு முக்கறி ஓன போச்சேன்னா அவன் பாப்ப என்னடா இது விளங்குற உங்களுக்கு? இது தேவையில்லாத ஒரு படிப்பு. அத மாதிரி நான் என்ன கேட்கிறேன்டா, இந்த மாதிரி படிக்கிறீங்களே, இந்த கணிதம் படிச்சு உங்களுக்கு என்ன ஆகும்? என்னத்துக்கு படிக்கிறீங்க? ஏன் உங்க புள்ள என்னைக்கா தொடைகள்னு ஒரு பாடம் இருக்குது, இந்த பாடத்தை படிச்சு என்னத்தை செய்ய போறாங்க? வீட்டுல போய் கீத்து கீத்து பாப்பா கொஞ்சம் ப்ராஃபிட் லாஸ் கிராஃப்ல போட்டு இப்ப தர்றேன் கேட்டாங்களா? அப்ப 11 ஆண்டுகள் எதுக்கு அவங்க படிக்கிறாங்க? இந்த மேத்ஸ் பாடம் எதுக்கு, சயின்ஸ் பாடம் எதுக்கு, இதிகாசம் ஹிஸ்டரி எதுக்கு? அதுல போய் இளைஞரை படிச்சு கொடுப்பான், குழப்பு பண்டாரு சேர கண்ட சிரிக்க கொட்டாய் போயிரு வெளியே. ரஜினிகாந்தை பத்தி படிச்சிருந்தா பரவாயில்ல, அந்த வரலாறு டேஸ்டா படிச்சுட்டு போறேன்னுவான். அப்ப எதுக்கு? வரலாறு படிச்சு கொடுக்கிற ஆசிரியருடைய தகவமே அவர் உணர்வு பூர்வமாக இருக்கணும், அது தனியான ஒரு செக்ஷன். அன்புக்குரியவர்கள், நான் ஏன் உங்களுக்கு அதை சொல்றேன்டா, ஆக்சுவலி உங்க பிள்ளை ஏன் இதை படிக்கணும்? இப்படி எல்லாம் கேட்ட சீருக்கு நிறைய பேர் ஓ சரிதான் எதுக்கு படிக்கணும், பேசாம குக்கரி கிளாஸ் சேர்த்தீங்கன்னா டேஸ்டா சாப்பிடணும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிரைமரி என்ன? ஒரு நல்ல இருக்கணும், ஒழுங்கா ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பாடு தான் முக்கியம். எல்லாத்துக்கும் நாவுக்கு டேஸ்டா சாப்பாடு இருக்கணும். கோடி கோடியாக தந்து எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள வச்சா நீங்க இருப்பீங்களா? இல்ல. அப்ப அதனால நல்ல குக்கரி கிளாஸ் சேர்த்து கொடுங்க, ஒரு டெய்லரிங் கிளாஸ் மாத்த அனுப்புங்க, நல்ல உடுத்துக்கிட்டு அழகா இருப்பாரு.
ஆக்சுவலி டிரெக்டா பார்த்தா இதான் உண்மை. அப்ப நம்ம புள்ளையே படிக்கணும். எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூளையில் 2 பகுதிகள் இருக்கிறது, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் என்று. அப்ப ஸ்பெரி என்ற விஞ்ஞானி என்ன செய்கிறார் என்று சொன்னா, அவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த 2 மூளையும் நன்றாக கம்பைன், அதாவது நல்ல வளர்த்தோம்னா அந்த அவர் ஒரு பெரிய அறிவாளியாக மாறி நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு அவர் பரிசாக கொடுப்பார் என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். எப்படி என்றா, உதாரணத்துக்கு ஒரு தானியத்தை கொண்டு போய் மண்ணில் போட்டால் அது எப்படி முளைக்குமோ அத மாதிரி இந்த 2 பிரெயின், இந்த வலது மூளை இடது மூளை, இந்த 2ஐயும் நன்றாக வளர்த்து ஒரு பாயிண்ட்டை கொண்டு போய் போட்டா ஒரு ஐடியாவை லட்சமான ஐடியாக்கள் அதுல இருந்து வெளியே வரும். நாம் போட்டது ஒரு நெல், வந்தது ஒரு 10,000 நெல். நாம் போட்டது ஒரு மாமர விதை, அந்த மாவிதையை நாங்கள் போட்டால் ஒரு 10 லட்சம் மாங்காய் நமக்கு எடுக்கலாம்டா. இந்த மூளையில கொண்டு போய் ஒன்றை கொடுக்கணுமா, போட்டால் அங்க இருந்து 10,000 வெளியே வருமாம். ஒழுங்காக ஒன்று வெளியே வந்தால் அவர் கோடீஸ்வரனா மாறிடுவாராம், அவர் பெரிய ஆளா மாறிடுவாராம். அப்ப இதுக்கு இந்த மூளையை நல்லா டெவலப் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும், இந்த வலது மூளை இடது மூளையிலையும் செல்ஸ் உள்ள செல்ஸ், பிரெயின் செல்ஸ், இந்த பிரெயின் செல்ஸ் என்ன பண்ணணும்னா நல்லா டெவலப் பண்ணணும். இப்ப என் காலை என் கையெல்லாம் பாடி பில்டிங்னு சொல்லுவோம். இந்த பாடியை பில்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், பிசிக்கல் செய்யணும். அதே மாதிரி இந்த பிரெயினை வளர்க்கணும்டா போய் பிடிச்சி தலையை பிடிச்சி ஆட்டி விட்டா வளராது, காலை பிடிச்சி நல்லா இது பண்ற மாதிரி செய்ய இயலாது. இதுக்கு அவர் என்ன பண்றாருண்டா, வலது மூளைக்கு தேவையானதை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றார், இடது மூளைக்கு தேவையானதை எல்லாம் போடுறார். இந்த 2ஐயும் ஒரு பிள்ளை இத்தனை ஆண்டுகள் படிக்கணும். ஏன் படிக்கணும், வாழ்க்கை என்றா என்ன, டெஃபினேஷன் என்ன வாழ்க்கையிட, டிசிஷன் மேக்கிங் அக்கார்டிங் டு சோசியாலஜி. சோசியாலஜி படி வாழ்க்கை என்று சொன்ன தீர்மானம் எடுத்தல். இப்ப நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இது என் வாழ்க்கை, இந்த சென்டருக்கு வரணும்னு தீர்மானம் எடுத்தது என் வாழ்க்கை. இத மாதிரி உங்க லைஃப்ல வாழ்க்கை என்ன தீர்மானம் எடுத்துட்டு இருக்கணும். பிழையாக தீர்மானம் எடுத்தால் டோட்டல் லைஃப் டிஸ்ட்ராய் ஆகிரும். சரியாக தீர்மானம் எடுத்தால் அந்த லைஃப் நல்ல இருக்கு. அப்ப தீர்மானம் எடுப்பது கையாலையா மூக்காலையா வாயா இல்ல, மூளையால தான் தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானம் எடுக்கிற நேரம் அவர் உணர்வு மூளையும் வேலை செய்யணும், அவருடைய வலது மூளையும் வேலை செய்யணும், இடது வேலை செய்யணும். உள்ள விட்டு தோது புள்ளன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல பணக்கார வீட்டுல எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்துட்டு வளர்த்துருவாங்க. வளர்த்தா மூளை வேலை செய்யாது, அவர் தான் உள்ள விட்டு தோது புள்ள. இவர் கையில 50 கோடியை கொடுத்தாலும் யாராவது வந்து அழுகிறான்னு வைங்களே, உணர்வோட வளர்க்கப்பட்டால் எப்பயுமே அழுக கண்ணீர் சிரிப்புண்டா அவருக்கு அந்த மாதிரி ரைட் பிரெயினர் சொல்லுவாங்க, வலது மூலக்காரர். அவர் என்ன பண்ணிடுவாரு, 4 பேர் வந்து அழுது கேட்டா ஏமாந்து அத்தனையும் கொடுத்துருவார். அப்ப இவருக்கு வலது மூலக்காரராக இருந்தால் ஒன்றுமே படிக்கல, அன்பு பாசம் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இடது மூளை இல்ல. நீங்கள் அவருக்கு லட்சம் கொடுத்தாலும் அவர் நடுத்தெருவுக்கு வந்துருவார். இடது மூலக்காரராக இருந்தா, அவர் இடது மூலக்காரராக இருந்தா பெத்த தாய்க்கே கணக்கு பார்ப்பார். இங்க சொன்னாங்க அதாவது இந்தியா மக்கள் நிறைய இருக்கிறாங்க என்றாலும் நம்ம எங்க இலங்கை நாட்டு சில உதாரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இலங்கையில ஒரு கவிதை சொல்லுவாங்க, அதாவது ஒரு தாயிட்ட போய் ஒரு புள்ள, தாய் போய் புள்ளைகிட்ட கேட்டாமா, மகன் எனக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்வாதாரம் ஏதாவது தாண்டு. மகன் அளந்து பார்த்து எண்ணி போட்டு சரியா கணக்குல புட்டுங்கி கொடுத்தானாம். அவ சொன்னாவான் சிங்கள மொழியில, அந்த கவிதை இருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன். மெனலாத பொத்தியே மானும் பட்டு கிரிது உண்ணே, உனக்கு என்னடா அளந்து பார்த்து லிட்டர் மில்லிட்டர் கணக்குலயே நான் பால் தந்தேன், அழுக அழுக பால் தந்தேன், இப்ப நீ எனக்கு புடுங்கி போடுறாய் அப்படின்றாங்க. அது என்னண்டா, இது லாஜிக்கல் பிரெயின் ஓவர் ஆச்சுன்னு வைங்க, எப்ப பார்த்தாலும் கணக்கு அது இது ஓவரா போச்சுன்னு வைங்க, அவனுக்கு அன்பு பாசமே இருக்காது, இது அப்படியே ஷட் டவுன் ஆகிரும். இப்ப இவனுக்கு என்ன விளங்கும்டா, ஓ எவ்வளவு லாபம்,
பாப்பாவை எவ்வளவுக்கு விற்கலாம் அவன் யோசிப்பாங்க, எவ்வளவுக்கு கொடுக்கலாம், இது என்ன பண்ணலாம் என்று கணக்கு போடுவான். இதுதான் இடது மூலக்காரர். அன்பு பாசமே இருக்காது. இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்டா, உங்க பிள்ளைய வீட்டில் வச்சா பேலன்ஸ் ஆகாது. இதையும் கொடுக்கணும் அதையும் கொடுக்கணும். இது ஹிஸ்டரி என்ற ஒரு பாடம் எதுக்கு போட்டாங்க தெரியுமா? இந்த ரைட் பிரெயினை டெவலப் பண்ணணும்டா, உணர்வா பேசணும் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அப்படி பேசணுமா? இவன் ஹிஸ்டரி பாடத்துக்கு வர்ற வரை கொட்டாய் விட்டு தான் வருவார்.